ஐயனார் துணையில் 2 நாளாக ட்ரெயினில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு சீட்டு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளையாண்டுட்ருக்காங்க. கஸ்தூரி அப்பா அவங்கக்கிட்ட, சேரா எனக்கு அங்கே இந்த சப்பாத்தி இதெல்லாம் ஒத்து வராது, சாப்பாடு குழம்பு ரசம் இந்த மாதிரி செய்ய சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சேரன் சரிங்கத்த அப்படின்னு சொல்கிறாரு. பல்லவன் எல்லாத்துக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட அத்தை கஸ்தூரி, இன்னைக்கு சரி இருங்க கார்த்திகா அந்த பையெடு அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ளேருந்து புளி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து, அத்தை சூப்பர் அத்தை, பரவாயில்லையே, நல்லா நேற்று சப்பாத்தியும் சட்னியும் இன்னைக்கு புளி சாப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ட்ரெயினில் போகிறோம், என்ன கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாதுல்ல, அதனால தான் புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. நடேசன் மட்டும் எனக்கு வேண்டாம், தோ இதெல்லாம் ஒரு புளி சாப்பாடா, புளி சாப்பாடெல்லாம் எவனாச்சும் சாப்பிடுவானா, என்ன கச்சல் அடிக்குது, அதை ஃபஸ்ட்டு மூடி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு வேண்டாமா அப்படின்றாங்க. வேண்டாம், நீ செஞ்சதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஸ்டேஷன் வந்தோடனே கடையில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நக்கெல்லாம் சொல்கிறாரு. கஸ்தூரி கார்த்திகாவுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா. அதை பார்த்த சேரன், நல்லா சாப்பிடுப்பா கார்த்திகா அப்படின்னு சொல்கிறாரு. சேரனா இப்படி கார்த்திகாவை கேர் பண்ணிக்கிறத பார்த்துட்டு சோழனும் பாண்டி பல்லவனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்ன ஒருத்தர் லுக் விட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நைட்டு நடந்த கதை உனக்கு தெரியுமா, நைட்டு நீ நல்லா தூங்கிட்ட, அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நைட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சோழன் நிலா கிட்ட சொல்கிறாரு. கேஷுவலாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க சோழன், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பெருசு பண்ணுறீங்க அப்படின்றாங்க. என்னது நான் பெருசு பண்ணுறேன்னா, சொல்லுவோம்மா சொல்லுவேன், நீ எங்களுக்கு எப்போ சந்தாக்கு அண்ணன் கூட கல்யாணம் முடியும்னு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சோழன். இதை கேட்ட நிலா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சேரன் அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஏன் இப்படி அண்ணா மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உன்னை மாதிரி 4 பேர் சப்போர்ட் பண்ணுறனால தான் அண்ணன் நிறைய தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன மாதிரி 4 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மீதி இருக்க 3 பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நிலா. சோழன், நிலா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா, சரி விடுமா தாயே நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திகா சேரன்கிட்ட பேசிட்டு வராங்க. அப்போது மாமா யார் ஃபஸ்ட்டு லவ் சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்களா இல்லை சந்தா சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் அண்ணா, நாங்கள் லவ்வெல்லாம் சொல்லிக்கலப்பா, அவங்க அண்ணன் அனீஷ் இருக்கா அப்படி இல்லை, அவங்க அண்ணன் அனீஷ் என்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினாரு, அப்புறம் அப்படியே நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், இந்த சினிமாவில் வர மாதிரி நாங்கள் லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேரன் அண்ணா. அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க கார்த்திகா. சோழன் கார்த்திகாவும் சேரன் அண்ணாவும் பேசிக்கிறத பார்த்துட்டு, மறுபடியுமா இவனுங்க 2 பேர்த்தையும் ஸ்பை பண்ண சொன்னால் இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா உடனே, இங்கே பாருங்க சோழன், தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க, அவங்க ஏதோ கேஷுவலாக பேசுகிறாங்க, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. வானதி கல்யாணத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பை பார்த்துட்ருக்காங்க. வானதி எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதுவே வானதிக்கும் பாண்டிக்கும் பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணுன்னு நினைக்கிறேன். வானதி மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கும்போது வேறு மெடிசன் எடுத்து கொடுக்கும்போது செல்வம் என்ன சொல்கிறான்னா, அக்கா நீங்கள் தேடிட்டு இருக்க மாத்திரை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கஸ்டமர் முடிய சொன்ன உடனே கஸ்டமர் இருந்துட்டு, ஏம்மா மாத்திரையை பார்த்து எடுத்து கொடுமா, மாற்றி கீத்தி எடுத்து கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, இல்லைங்க அந்த மாத்திரை தான் நான் எடுக்கலான் இருந்தேன், அவன் சொல்லலைனாலும் நான் அதை தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட மெடிசன் கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா, செல்வம் என்ன உனக்கு கஸ்டமர் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா, மாத்திரையை மாற்றி எடுக்கிறேன்னா என்னை நைஸாக அந்தவுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, அவங்க முன்னாடியே சொல்கிற என்ன நினைப்பாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க வானதி. உடனே செல்வம், இல்லைக்கா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சொன்ன, உனக்கு எங்கே எப்போ என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அதுக்கு உடனே செல்வம், சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு.
சரி இன்னைக்கு ஒரு லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது திடீர்னு லஞ்சா, இன்னைக்கு என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதி. இதை கேட்ட வானதி, செல்வம் உனக்கு கூடவா மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர். இதை கேட்ட செல்வம், இன்னைக்கு என்ன நாள் டாக்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதை யோசித்த உடனே, ஐயோ டாக்டர் மறந்தே போயிட்டேனே, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், சாரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். பரவாயில்ல செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வம் உடனே, அக்கா டாக்டர் எப்பயுமே அவர் பிறந்த நாளுக்கு நல்ல ஹோட்டலாக தேடி கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வைப்பாருக்கா. எப்பயுமே டாக்டருக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுப்போம், அதுக்கப்புறமா டாக்டர் ட்ரீட் வைப்பார். இந்த வருஷம் டாக்டர் பிறந்த நாளையே நான் மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். அதுக்கு உடனே வானதி, நீயும் வந்துட்டா கடை யாரா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட செல்வம், அக்கா என் ஃப்ரெண்டு மெடிக்கல் ரெப் தான்க்கா, அவன் பார்த்துக்குவான். நான் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி தான் மாற்றி விட சொல்லுவேன், அவனும் அதே மாதிரி வந்து பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வம் போய் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெப்பு வரல, எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட செல்வம் திரும்பி வந்து, அக்கா சாரிக்கா என்னால் வர முடியல, நீங்களும் டாக்டரும் போயிட்டு வாங்க, நான் தான் வருஷம் போகிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் எப்படிடா போகிறது அப்படின்றாங்க. டாக்டர் உடனே, ஏன் வானதி என் கூட வரக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்றாங்க. இல்லை டாக்டர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. சரி வாங்க போகலாம் அப்படின்றாங்க. போங்கக்கா டாக்டர் நீங்கள் எனக்கு நாளைக்கு ட்ரீட் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். ஓகே செல்வம் வச்சுட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வானதியும் தனியாக லஞ்சுக்கு போகிறாங்க. பாண்டி டாக்டர் வானதி கரெக்டாக இதில் போயிட்டுருக்கும்போது ஃபோன் பண்ணிடுறாரு. ஃபோனை பார்த்த வானதி, ஐயோ பாண்டி வேற கூப்பிட்றானே, ஆல்ரெடி பாண்டிக்கு நம்ம டாக்டர்கிட்ட பேசுகிறது வேற பிடிக்காது, இதில் டாக்டர் கூட நம்ம தனியாக லஞ்சுக்கு போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு, வீட்டில் ஒரு பஞ்சாயத்து பாண்டி, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாரு. எப்பயுமே பாண்டி வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார், அன்னைக்குமே பாண்டி பெருசாக கண்டுக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாரு. ட்ரெயினில் இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறதுல கார்த்திகாவையும் சேரனையும் பேசினாலே சோழன் போய் நடுவில் போய் உட்காந்துக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப கண்காணித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் நடேசன் கஸ்தூரி கிட்ட, இந்த சீட்டு கட்டெல்லாம் உனக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதையே நான் விளையாட போகிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு கிக்கு அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். அதை பார்த்த கஸ்தூரி, ஆமாம் நீ இதில் எத்தனை காசை விட்டுருப்ப, காசை விட்டது இல்லாமல் ஜெயிலுக்கு போனவன் தானே நீயே, பிள்ளைய பசங்களை பற்றி நீ எல்லாம் கொஞ்சமாவது நினச்சியா அப்படின்னு சொல்கிறாரு. நடேசன், ஆமாம்மா நீங்கள் மைசூர் வீட்டு மகாராணி, அப்படியே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தீங்க பாருங்கள், இந்த பிள்ளையோட வாழ்க்கை எங்கே போய் எங்கே முடியுதுன்னு தெரியல, இவங்க அப்பா இன்னும் துபாயில் வேலை செய்கிறான்னு சொல்லிக்கிட்டு திரியிறீங்க நீங்கள். உனையும் தானே அவன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான், என்னத்தை போய் விசாரித்து கல்யாணம் பண்ணி வச்சானோ, இருக்கானா இல்லையா அவன், புள்ள வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்போயாச்சும் வந்து அந்த ஆள் கேள்வி கேட்பானா அப்படின்னு சொல்லி நடேசன் சத்தம் போடுறாரு கஸ்தூரியா. கஸ்தூரி, என்ன நீ குத்தி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேரன் உடனே, அப்பா ஏன்ப்பா பழசையெல்லாம் பேசி அவங்கள இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றாரு. அதுக்கு உடனே நடேசன், ஆமாம் கஷ்டப்படுத்திட்டாலும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிருந்து பீகார் போகிறக்குள்ள இவங்க 2 பேர்த்து சண்டையை தீர்க்கவே இன்னும் 4 நாள் ஆயிரும் போல். இவங்க கரெக்டாக அங்கே போய் சத்தம் இல்லாமல் சேரனோட நிச்சயதார்த்தம் நடக்குமான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.